சண்டைய வேடிக்கை பார்க்கறது, கோல் சொல்லிக் கொண்டு திரியறது, பொய் பேசுறது, இந்த மாதிரி அசுத்தங்களினால அவர்களுடைய இருதயம் நிறைந்திருக்கிறது. அவங்க மனுஷங்களுக்கு நீதிமான்களைப் போல காட்டிக் கொள்கிறார்கள். மனுஷங்கள நீ ஏமாத்திடலாம். ஆனா தேவன நம்ம ஏமாத்த முடியுமா? ஏமாத்த முடியாது. ஆனா இப்பவும் அது மாரி தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ்டர் ட்ரெஸ் போட்டுன்னு போனா எல்லாரும் நம்மளுக்கு மரியாதை குடுப்பாங்க. நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்மள வெளியில யாருக்கும் தெரியாது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம 1000 நெனச்சுக்கலாம். எதுவும் யாருக்கும் தெரிய போறது கிடையாது. நம்ம செய்ற தப்பு அவங்களுக்கு தெரியவா போது? நம்ம செய்ற தப்பு இவங்களுக்கு தெரியவா போது? நம்ம இருதயத்துல தானே இருக்கு அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். நம்ம வெளி தோற்றம் எப்படி இருந்தாலும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு? வெளி தோற்றத்தை ஒருபோதும் பார்க்கிறவர் அல்ல. நான் வெள்ள உடை அணியிறேன். நான் தலையில எண்ணெய் தேய்ச்சு வாருறேன். நான் பவுடரே போட மாட்டேன். நான் இத பண்ண மாட்டேன், அத பண்ண மாட்டேன். பரிசுத்த அலங்காரத்தோட இருக்கிறேன் அப்படின்றது இல்ல விஷயம். இருதயத்துல எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம் அதுதான் விஷயம். இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறார். ஆனா மனுஷங்க எப்படி பார்க்கறாங்க? வெளி தோற்றத்த தான் பார்க்கறாங்க. இன்னைக்கு நீ